இன்ஃபர்மேட்டிவ் சமூக பார்வை. பணியை உலர்த்தும் எலக்ட்ரானிக் தரை. அமெரிக்காவின் லோவோ மாகாண பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் எலக்ட்ரானிக் கான்கிரீட் தரையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதன் மூலம் உருவாக்கப்படும் தரை பனிப்பொழிவை சமாளிக்க ஏற்றதாகும். பனிக்காலத்தில் விமானங்கள் தாமதமாவதும் தடை செய்யப்படுவதும் வாடிக்கை. வானம் மட்டுமின்றி விமானத்தின் ஓடுதளமும் பனிப்படிவு இன்றி உலர்வாக இருந்தால்தான் விமானங்கள் பறக்க ஏதுவாகும். இதனால் பனிப்பொழிவை தாங்கி விமான பயணத்தை சாத்தியமாக்க ஆய்வாளர்கள் புதிய வழிமுறை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் பனியை உலர்த்தும் எலக்ட்ரானிக் தரையை உருவாக்கி இருக்கிறார்கள். வழக்கமான கான்கிரீட்டுடன் மேலடுக்கில் 1% கார்பன் இழைகள் சேர்த்து இந்த தரை உருவாக்கப்படுகிறது. இதற்கு சதுர மீட்டருக்கு 6 மின்வாய்கள் இணைத்து மின்சாரம் பாய்ச்சுகிறார்கள். சிறப்பு அப்ளிகேஷன் உதவியுடன் இந்த மின்வாய்களுக்கு மின்சாரத்தை பாய்ச்சலாம். அவை கான்கிரீட் தகட்டின் மேலடுக்கில் இருக்கும் கார்பன் இழை அடுக்கிற்கு மின்சாரத்தை கடத்தி வெப்பத்தை உருவாக்கி பனியை உருகச் செய்யும். இதனால் விமான ஓடுதளத்தை உலர்வாக வைக்க முடியும். இருப்பினும் இந்த தரையை கையால் தொடுவதால் மின்சாரம் தாக்குவதில்லை. மேலும் விமானம் இயங்கினாலும் இந்த தரையின் மின் அடுக்கு பாதிக்கப்படுவதில்லை. இந்த நவீன தரையை டெஸ்மோயின் சர்வதேச விமான நிலையத்தில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டுள்ளது. ஒரு சதுர மீட்டர் தரையை 7 மணி நேரத்திற்கு உலர்வாக வைத்திருக்க 333 வாட் மின்சாரம் தேவைப்படுகிறதா? ஒரு சதுர மீட்டர் எலக்ட்ரானிக் கான்கிரீட்டை தயார் செய்ய சுமார் 50 ரூபாய்க்கும் குறைவாகவே செலவாகிறதா? விரைவில் இந்த எலக்ட்ரானிக் ஓடுதளம் பனி பாதிப்பு ஏற்படக்கூடிய விமான தளங்களில் பதிக்கப்பட உள்ளது. சமூக நோக்கோடு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்மேட்டிவ்.